அந்த ஈவில் ஸ்பிரிட்டால அந்த ஆத்மாவை எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஆத்மா அங்கிருந்து வெளியே வந்துரும். அது உண்மையாலுமே ஆத்மா தானா அப்படின்னு தெரியல. ஆனா அதை பார்த்த உடனே நம்ம ஈவில் ஸ்பிரிட்டுக்கு பயம் வந்துரும். உடனே அங்கிருந்து கிளம்பி எஸ்கேப் ஆயிரும். ஈவில் ஸ்பிரிட் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம டீம் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேருவாங்க. ஆனா அவங்க வர்றதுக்குள்ளேயே நம்ம அங்கிள் வந்து இறந்து போயிருப்பாரு. இங்க அங்கிளோட உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த லேடியோட ஆத்மா பாத்தீங்கன்னா அப்படியே வானத்திலேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். என்னால முடியல, உடனே கோமால இருக்க யாரோட உடம்புக்குள்ளேயாவது நான் போய் ஆகணும், தேடணுமே, சீக்கிரமா தேடணுமே அப்படின்னு சொல்லி தேடி போய்கிட்டு இருக்கும். இங்க நம்ம ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறாங்க. அங்கதான் நம்மளால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு கடை தேடி அங்க சாப்பிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா அங்க அலைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த லேடியோட ஆத்மா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள பூந்துரும். அந்த உடம்புக்குள்ள போற அந்த ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா மத்த எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் கான்சியஸா இருப்பான். அப்படியே மேல பறந்து போய் கீழே விழுந்துருவான். அதுக்குள்ள பக்கத்துல இருக்க எல்லாரும் நார்மல் ஆயிருவாங்க. நல்லதானே நடந்து வந்துகிட்டு இருந்தான், அதுக்குள்ள எப்படி விழுந்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை தூக்கி விடுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ என் உடம்புல போன மாதிரியே இருக்கு, என் உடம்புல பட்டு போன மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அவனுடைய ஹேர் ஸ்டைல் வந்து அதுவாவே மாற ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. அதை ஹீரோ கிட்டையும் சொல்லுவாங்க. ஹீரோவும் அவனோட முடியை தொட்டு பார்த்துட்டு போச்சு எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப பயந்து போயிடுவான்.